எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். லாஸ்ட் ஒரு 2, 3 வருஷத்துல நான் குறைஞ்சது 500 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் நான் நேர்ல பேசியிருப்பேன். இன்வெஸ்டர்ஸ் அப்டின்னா பெரிய பெரிய அர்ச்சனைஸ் கிடையாது. சாதாரண ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸ்டார்ட்டிங் பீரியட்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. பிகினர்ஸா இருந்துகிட்டு இருப்பாங்க. நம்மள மாரி சாதாரண மக்கள் தான். அந்த மாரி மக்கள்ட்ட பேசினதுல எனக்கு ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் ஒண்ணு கிடைச்சுச்சு. ஸோ பேசிக்கலி அதுதான் இந்த வீடியோவே. நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 90% மேல பிசினஸ் பண்றவங்க கிடையாது. சாலரிட் எம்ப்ளாயீஸ் தான். 9 to 5 ஜாப் போற சாலரி எம்ப்ளாயீஸ் தான். இந்த 9 to 5 அப்படிங்கிறது முதல்ல மித். நான் பேசின வரைக்கும், நான் பார்த்த வரைக்குமே. 9 to 5 யாருமே போறதில்ல. மோஸ்ட்டா பேங்க் எம்ப்ளாயீஸ் தவிர. நேத்து கூட போத்தீஸ்ல ஒரு எம்ப்ளாயி நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க 9 to 9 ஷிஃப்ட் தான். 12 ஹார்ஸ் ஷிஃப்ட் தான். ஸோ இந்த மாதிரி மினிமம் 10 ஹார்ஸ்ல இருந்து 12 ஹார்ஸ் வரைக்கும் தான் நம்ம இந்தியால ஜாபே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ சைட்ல வச்சிரலாம். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சாலரிட் எம்ப்ளாயி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ பெரிய ஜாபா இருக்கட்டும், எவ்வளோ ஏர்ன் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்லி வச்ச மாரி ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்றாங்க தான். இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, ரொம்ப எவிடென்ட்டாவே நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எப்படி அத மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு. ஸோ ரொம்ப எவிடென்ட்டாவே தெரியுது. நம்ம இந்தியால மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கரெக்ட்டா மேனேஜ் பண்றது இல்ல அப்படின்னு, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல 7 ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஒரு கூகுள் டேட்டாஸ் கிடையாது. நான் ரியல் லைஃப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட டேட்டாஸ். இந்த 7 மிஸ்டேக்ஸ் தான் மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களா இருக்கட்டும், நான் பேசினவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்கள ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த 7 மிஸ்டேக்ஸ்ல ஏதாவது 2 நீங்க பண்றீங்க அப்படின்னா கூட, அது கண்டிப்பா உங்களுக்கு லாங் டர்ம்ல பெரிய இம்பாக்ட் குடுத்துரும். ஸோ கடைசி வரை மிஸ் பண்ணாம பாருங்க. இட்ஸ் டைம் ஃபார் அ ரியாலிட்டி செக். நான் ஜஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் சொல்லாம சொல்யூஷனும் குடுக்க போறேன். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, லிவிங் பே செக் டு பே செக். அதாவது ஒரு 1ஆம் தேதியோ இல்ல மந்தோட கடைசி நாள்லயோ சேலரி கிரெடிட் ஆகும். அந்த மந்த்ல 7வது நாள் தாண்டறதுக்குள்ளேயே மொத்த சேலரியுமே காலியாகிரும். ரிலேட் பண்ணிக்க முடியுதா? பேங்க் பஜார் கண்டக்ட் பண்ண ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்தியால அர்பன் பாப்புலேஷன்ல மந்த் எண்டுல நம்மளால ₹5000 கூட சேவ் பண்ண முடியல சர்ப்ளஸா செலவுலாம் போக அப்படின்னு சொல்லுது. இது ஆக்சுவலி ரொம்ப புவரான ஒரு டேட்டா. ₹5000 கூட சேவ் பண்ண முடியல அப்படின்னா, இன்வெஸ்டிங் அப்படிங்கிற பேச்சுக்கு அங்க இடம் கிடையாது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பே டே அப்படிங்கிறது தான் பே அவுட் டேயும். ஸோ இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இருக்கிறதுல இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நான் சொல்ல போறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ரிப்பேர் ஆகிரும். ஸோ இத ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா ரொம்ப கிளீஷேயான ஈஸியான திங் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஜெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அதுல உங்க பட்ஜெட்ட ட்ராக் பண்ணுங்க. நீங்க ட்ராக் பண்ணாலே போதும். சொல்யூஷன் வந்து தேட அவசியம் கிடையாது. நீங்க ட்ராக் பண்ணீங்கனாலே எங்க போகுது, எங்க தப்பு நடக்குது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க ஈஸியா ஆப் ஸ்டோர்லயோ, பிளே ஸ்டோர்லயோ போய் மனிஃபை மாரி ஆப்ல இருந்துகிட்டு இருக்கும். அத நான் பர்சனலா யூஸ் பண்றேன். அது டெவலப் நீங்க ட்ராக் பண்ண முடியும். கண்டிப்பா ரொம்ப என்லைட்டிங்கா இருக்கும். ஏன் அது கூட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு கூகுள் ஷீட் நீங்க போடுங்க. உட்கார்ந்து உங்க ஒய்ஃபோடயோ, ஃபேமிலியோடயோ உட்கார்ந்து கூகுள் ஷீட்ட ஓப்பன் பண்ணி இன்கம், எக்ஸ்பென்ஸ், சர்ப்ளஸ் அமௌண்ட், இன்வெஸ்டிங் இந்த மாரி ஒரு 4 செக்மெண்டா பிரிச்சு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவையாவது. மிஸ்டேக் நம்பர் 2, நெறைய பேர் நம்ம இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, பணத்த இன்வெஸ்ட் பண்றதே இல்ல. சர்ப்ளஸா வந்தாலுமே அத சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சேவிங்ஸ் அக்கவுண்ட் கிடையாது. சேவிங்ஸ் பேர் தான் இருக்குமே தவிர உங்க பணத்த சேவ் பண்ணாது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற கரையான் பார்த்தீங்கன்னா, உங்க பணத்த அரிச்சுக்கிட்டே இருக்கும். சிம்பிள் மேத். நம்ம நாட்டோட ஒரு வருஷம் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 6%. நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு இருக்கிற ரிட்டர்ன்ஸ் 3% பெர் இயர். ஸோ 6% இன்ஃப்ளேஷன், 3% ரிட்டர்ன்ஸ். ஸோ இங்கே -3%. ஸோ விச் மீன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்க பணம் -3% அப்படிங்கிற கணக்குல அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, 2010ல நீங்க ஒரு ₹10,000 உங்க அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது அப்படியே இப்ப பாதியா மாறி இருக்கும். பாதியா மாறி இருக்கும். இந்த சென்ஸ் பணம் காணாம போயிருக்காது. பணம் அப்படியே தான் இருக்கும். அதோட பர்ச்சேசிங் பவர் பார்த்தீங்கன்னா, அப்படியே பாதியா மாறி இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்க இன்ஃப்ளேஷன பீட் பண்ணிட முடியும். அட்லீஸ்ட் உங்க பணம் அழியாம நீங்க பார்த்துக்க முடியும். பட் உங்க பணத்த நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க பணத்த யூஸ் பண்ணி இன்னும் பணத்த சம்பாரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். மாசம் மாசம் நீங்க ஒரு ₹500 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டாலே போதும். ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்களே எதிர்பார்க்காத மாரி அந்த பணம் எக்ஸ்போனன்ஷியலா வளர்ந்திருக்கும். ஸோ சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் ஸ்டார்ட் பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்க. ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். மிஸ்டேக் நம்பர் 3, இதுதான் இப்ப கரண்ட் ட்ரெண்டே. 2K கிட்ஸ் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் இதுதான். லிவிங் தி லைஃப் வில் லிவ் ஒன்லி ஒன்ஸ், மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஃபைன் தான். பட் அந்த லைஃப் நம்மளோட லைஃபா இருக்கணும். இஎம்ஐயோட இருக்கக்கூடாது, பேங்க்கோட இருக்கக்கூடாது. ஒரு ஐபோனுக்காக இந்த மாதிரி பியூர் லைஃப் ஸ்டைலுக்காக நீங்க ஒரு இஎம்ஐ போட்டு ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா, அது ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது. இட்ஸ் அ ஃபினான்ஷியல் ட்ராப் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். வீடு, கார் வரைக்கும் ஓகே நம்ம லோன் போடலாம். பிகாஸ் இட்ஸ் அ பிகர் அமௌண்ட் அண்ட் அது ஒரு அடிக்வேட்டான ஒன்று கூட. பட் ஐபோன் வர்றப்ப அது அடிக்வேட் கிடையாது. ஸோ ரீசெண்டாக நீ எபிசோட் பார்த்தப்ப அதில் லிப்ஸ்டிக், ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐல வாங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஃபினான்ஷியல் ட்ராப் தான். ஸோ இதுக்கான ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்ல கூட அவசியம் கிடையாது. இது கம்ப்ளீட்லி மென்டாலிட்டி தான். நீங்க உங்க ஆசையை அடக்கி தான் ஆகணும். ஒரு விஷயம் நீங்க இஎம்ஐ போடுறதுக்கு முன்னாடி, அதை வாங்குறதுக்கு முன்னாடி, இதை வாங்கினா என்ன யூஸ் அப்படின்னு பார்க்காதீங்க, என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க. வாங்கலனா நம்ம லைஃப்ல என்ன இழப்போம் அப்படிங்கறத பாருங்க. எதுவுமே இழக்க இல்ல அப்படின்னா கீப் இட் அசைட். அந்த பெஞ்ச்லயே இருக்கட்டும், வாங்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4, நோ எமர்ஜென்சி ஃபண்ட்.
இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஏன் அப்டின்னா, இமேஜின் பண்ணுங்க உங்க லைஃப்ல ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு வருது. திடீர்னு உங்களுக்கு ரூ. 1,00,000 நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கு. பட் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ரூ. 1000 ஒரு ரூ. 2000 தான் இருக்கு அப்டின்னா, இட்ஸ் நாட் அ பேட் டே ஃபார் யூ. இட்ஸ் பேட் பிளானிங். நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் மக்கள்ட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்டிங்கிற ஒண்ணே கிடையாது. ஆனா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக மட்டும் கிடையாது. மென்டலி உங்களுக்கு பீஸ் குடுக்கும். நம்மட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு அப்டிங்கிறது உங்களுக்கு பிசிக்கலாவும், மென்டலாவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் குடுக்கும். ஒரு நம்பிக்கை குடுக்கும். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் குடுக்கும். இது எப்படி நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா, உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கு பண்ணுங்க. எவ்வளோ வருதோ அத 6 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அந்த அமௌண்ட்ட கொண்டு போய் ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ, ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ எதுல நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா நீங்க வித்ட்ரா பண்ண முடியுமோ, அந்த மாரி ஒரு இடத்துல நீங்க போட்டு வச்சுருங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு கை குடுக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான லேபிள் என்ன அப்படின்னா, இந்த பணம் நீங்க தேவைப்படுறப்ப யூஸ் பண்றதுக்காக கிடையாது. உங்க லைஃபே ஒரு கேள்விக்குரிய அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அப்ப யூஸ் பண்றதுக்காக. ஏன்னா நெறைய பேர் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒண்ணு சேர்த்து வச்சிருப்பாங்க. பட் அது ஒரு லைஃப் ஸ்டைல்க்காக யூஸ் பண்ணிருவாங்க. தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வெளிய எடுத்துருவாங்க. அப்படி நம்ம எடுக்கவே கூடாது. பல்ல கடிச்சு சேவ் பண்ணிட்டே இருக்கணும். பணம் தேவைப்பட்ட கூட எடுக்கக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 5 நோ ஹெல்த் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ். ஃபேமஸான மீம் இருக்கும்ல. ஆஸ்ட்ரோனட் பார்த்தீங்கன்னா, மூன்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா, நோ காட் ஹியர் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க. அதுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. யூ ஒன்ட் பிலீவ் இன் காட் அன்டில் த ஆக்ஸிஜன் சிலிண்டர் ரன்ஸ் அவுட் அப்படிங்கிற மாரி. அதே மாரி தான் டெர்ம் இன்சூரன்ஸும். நமக்கு என்ன வந்துற போது, என்ன நடந்துற போது அப்படின்னு நம்ம ஜாலியா இருந்துகிட்டு இருப்போம். இன்சூரன்ஸ் எடுக்காம. பட் ஒண்ணு நடக்கும்போது தான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவோம். இன்சூரன்ஸ் எடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு. இந்தியா பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் 30% மக்கள்ட்ட தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷரே இருந்துகிட்டு இருக்கு. 70% மக்கள்ட்ட எந்த இன்சூரன்ஸுமே இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ஃபிகர். அது மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்க கூட நெறைய பேர் கம்பெனி இன்சூரன்ஸ் ஒரு எல்ஐசி டிபெண்ட் பண்ணி தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அது ரிலே பண்ணி இருந்துகிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதையும் ஒரு கிராஸ் செக் பண்ணுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கம்ப்ளீட்டா படிச்சுட்டு ப்ராப்பரா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ப சீக் பண்ணுங்க. டைரக்ட்டா நீங்களா போய் ஒரு ஏஜென்ட் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் வாங்கிராதீங்க. ப்ராப்பரா ஸ்டடி பண்ணிட்டு நல்ல இன்சூரன்ஸா வாங்குங்க. மிஸ்டேக் நம்பர் 6 ரிலையிங் ஆன் ஒன் இன்கம். உங்க வீட்டுக்கு வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான் இருக்கு அப்படின்னா, அது கொஞ்சம் டேஞ்சர் சைன் தான். ஏன் அப்படின்னா, இப்ப கோவிடே நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் 12 crore இந்தியன்ஸ்க்கு மேல ஜாப் இழந்தாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன் நமக்கு எப்பயாவது வந்துச்சு அப்படின்னா, லைஃபே ஸ்டாக்னன்ட் ஆயிரும். அதுக்கு மேல ஒரு இன்கம் அப்படிங்கிறது டெய்லி நம்ம ஒரே ஃபுட் சாப்பிடுற மாரி. அது ரிஸ்க் மட்டும் இல்ல. ரொம்ப போர் அடிச்சிரும் நம்ம லைஃபே. அண்ட் இதுக்கு நான் எந்த ஃபிக்ஸோ, எந்த அட்வைஸும் கொடுக்க போறது கிடையாது. இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். சைடு ஹஸ்ல், சைடு இன்கம் அப்படிங்கிறது ஆன்சரே இல்லாத ஒரு கொஸ்டின். உங்க லைஃப்க்கு ஏத்த மாரி, உங்க திறமைக்கு ஏத்த மாரி, உங்க ஸ்கில்க்கு ஏத்த மாரி நீங்க தான் டிசைன் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஃப்ரீலான்சிங்கா இருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ட்ரேடிங்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் உங்களுக்கு என்ன வருமோ அத நீங்க தான் செலக்ட் பண்ணி ஆகணும். அத சீக்கிரமே பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 7 இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ண காமன் மிஸ்டேக். இக்னோரிங் ரிட்டயர்மென்ட் பிளான்ஸ். அதாவது நான் பார்த்த வரைக்கும் அவங்க வெட்டிங் பிளான்லாம் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்குற மாலையில ஆரம்பிச்சு சங்கீத் வரைக்கும் எல்லாமே ப்ராப்பரா பிளான் பண்றாங்க. எல்லாமே டிசைன் பண்றாங்க. பட் ரிட்டயர்மென்ட் பத்தி யோசிக்க கூட மாட்றாங்க. ஆக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கண்டக்ட் பண்ண சர்வே ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 57% இந்தியன்ஸ் என்ன நம்புறாங்க அப்படின்னா, அவங்களோட ரிட்டயர்மென்ட் பிளானிங்கோட கார்பஸ் 10 வருஷத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் 10 வருஷம் தான். 10 வருஷம் கூட தாங்காத அளவுக்கு தான் ரிட்டயர்மென்ட் கார்பஸ் ரெடி பண்றாங்க 57% இந்தியன்ஸ். ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ரிட்டயர்மென்ட் கார்பஸ் நீங்க எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, நம்ம இன்ஃப்ளேஷன் தனியா வச்சுருவோம். இன்ஃப்ளேஷன் தவிர்த்துட்டு உங்க ஆனுவல் உங்களோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க எவ்வளோ செலவு பண்றீங்க, எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. அத 25 மல்டிபிள் பண்ணுங்க. என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் உங்க ரிட்டயர்மென்ட் கார்பஸ். நீங்க ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் அந்த பணம் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஏன் நான் இன்ஃப்ளேஷன் கொண்டு வரல அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் அதிகப்படுத்திட்டே போவீங்க. அதுக்கேத்த மாரி இன்ஃப்ளேஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் போவோம். ஸோ இன்ஃப்ளேஷன வெளிய எடுத்துருவோம். பணத்த அதிகப்படுத்திட்டே வெளிய எடுத்துருவோம். சிம்பிளா உங்க ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் மல்டிபிள் பை 25 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதான் உங்க ரிட்டயர்மென்ட் கார்பஸ். ஸோ இது அச்சீவ் பண்ற பாரு நீங்க எப்படி எதுல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிட்டயர்மென்ட் கார்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா, ஷார்ட்டா சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ இந்த 7 மிஸ்டேக்ஸ்ல எத்தனை மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 2ஆல 2க்கு மேலே அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் பி ஹானஸ்ட். அண்ட் இந்த வீடியோ உங்க ஐ ஓப்பன் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் பண்ற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஆனா இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூடியூப் புஷ் பண்ணும். நீங்க பண்ற சப்ஸ்கிரைபர் உங்க ஃபியூச்சர் செல்ஃப் டெஃபினட்டா தேங்க் பண்ணும். So thanks for watching the video. We will see in the next video. Until then, spend smart, invest smarter.